سيدنا محمد صحبه وسلم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه الغر الميامين. أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று மாலை மக்ரிப் தொழுகை அடுத்து நாங்கள் கொழும்பு பெரிய பள்ளி வாசலில் புனிதமிக்க துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய தலைப்பிறையை தீர்மானிக்கும் மாநாடு நடைபெற்றது. துரதிருஷ்டவசமாக நாட்டின் அதிகமான இடங்களில் காலநிலை சீராக இல்லாத காரணத்தினால், அதிகமாக இடத்தில் வானம் மக்கும் மந்தாரமாக இருந்த காரணத்தினால் இன்று பிறை தென்படவில்லை. அந்த அடிப்படையில் இந்த தீர்மானம் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. சுமார் நாங்கள் கொழும்பு பெரிய பள்ளி வாசலிலிருந்து பல இடங்களுக்கு, ஏண்டா கொழும்பு பெரிய பள்ளி வாசலுடைய அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவுடைய உபக்குழுக்கள், சப் கமிட்டிகள் நாட்டின் பல பாகங்களில் இருக்கின்றார்கள். அவர்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அவர்கள் பிறை கண்ட தகவல்களை எங்களுக்கு தரவில்லை. சில இடங்களில் வானம் தெளிவாக இருந்தும் பிறை தென்படவில்லை என்பதை அறிவித்தருகிறோம். ஹிஜ்ரி 1447 துல்ஹிஜ்ஜா மாத ஆரம்பம். ஹிஜ்ரி 1447 துல்ஹிஜ்ஜா மாதத்திற்கான தலைப்பிறை நாட்டின் எந்த பாகத்திலும் தென்பட்டதாக ஊர்ஜிதம் செய்யப்பட்ட சாட்சியங்கள் கிடைக்கப்பெறாமையினால் துல்காதா மாதத்தை 30 பூர்த்தி செய்து 2026 மே மாதம் 18ஆம் திகதி திங்கட்கிழமை மாலை மகரிபுடன் துல்ஹிஜ்ஜா மாதத்தை ஆரம்பிப்பதென கொழும்பு பெரிய பள்ளிவாசல் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்றது. ஹிஜ்ரி 1447 துல்ஹிஜ்ஜா மாதத்திற்கான தலைப்பிறையை தீர்மானிக்கும் மாநாடு துல்காதா பிறை 29வது நாளாகிய 2026 மே மாதம் 17ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை மாலை மகரிப் தொழுகையை தொடர்ந்து கொழும்பு பெரிய பள்ளி வாசலில் எனது தலைமையில் நடைபெற்றது. இதன் போதே மேற்படி தீர்மானம் உத்தியோகபூர்வமாக மேற்கொள்ளப்பட்டது. கொழும்பு பெரிய பள்ளிவாசல் நிர்வாகிகள், கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பிறைக்குழு உறுப்பினர்கள், அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா பிறைக்குழு மற்றும் முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்கள பிரதிநிதிகள், இலங்கை வளிமண்டலவியல் திணைக்கள சிரேஷ்ட உத்தியோகத்தர் ஆகியோர்களின் பங்கு பற்றுதல்களுடன் மேற்படி தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதன் பிரகாரம் புனித அரஃபா தினம் மே மாதம் புதன்கிழமை 27ஆம் திகதி அனுஷ்டிக்கப்படும் என்பதாகவும், புனித ஈதுல் அத்ஹா ஹஜ்ஜு பெருநாள் மே மாதம் வியாழக்கிழமை 28ஆம் திகதி கொண்டாடப்படும் எனவும், ஹிஜ்ரி 1448 புனித முஹர்ரம் மாதத்திற்கான தலைப்பிறையை தீர்மானிக்கும் மாநாடு எதிர்வரும் புனித துல்ஹிஜ்ஜா பிறை 29வது நாளாகிய 2026 ஜூன் மாதம் 16ஆம் திகதி செவ்வாய் மாலை கூடும் எனவும் முடிவு செய்யப்பட்டது. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் நாளை மகரிப் தொழுகை அடுத்து சங்கையான புனிதமான 4 மாதங்களில் மிக முக்கியமான மாதமான துல்ஹிஜ்ஜா ஆரம்பமாகிறது. மிக சிறப்பு வாய்ந்த சில நாட்கள், அதாவது துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் மிகவும் விசேடமான நாட்களாக இருக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகிறான், வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர். அல்லாஹ் ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சில நாட்கள் மீது சத்தியம் செய்வதாக இருந்தால், ஒரு விடயத்தின் மீது சத்தியம் செய்வதாக இருந்தால், அதனுடைய மகத்துவம், அதனுடைய மாண்பு, அதனுடைய அந்தஸ்து மிக பெருசாக இருக்கு. அப்படி இல்லாமல் அல்லாஹ் சத்தியம் செய்ய மாட்டான். அப்படிப்பட்ட நாட்கள், முக்கியமான 10 நாட்கள் வருகிறது. இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாம்.
வருடத்தில் வரக்கூடிய எந்த நாட்களும் இல்லை. அதாவது சாலிஹான அமல்கள் இபாதத்துகள் செய்யக்கூடிய மிக சிறந்த நாட்கள் இந்த ஜுல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களை தவிர சிறந்த நாட்கள் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, இதுக்கு முக்கியமான காரணம் அல்-ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஃபத்ஹுல் பாரி என்ற கிரந்தத்திலே கூறுகிறார்கள், இந்த 10 நாட்கள் தனித்துவமான சிறப்பு பெறக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், வருடத்தில் 365 நாட்களிலும் கூட இல்லாத ஒரு சிறப்பு இந்த 10 நாட்களுக்கு இருக்கிறது. பல நூறு இபாதத்துகள் இருந்தாலும் கூட உம்மஹாத்துல் இபாதா, இபாதத்துகள்ல ஆக சிரேஷ்டமான தொழுகை, நோன்பு, சதகா, ஹஜ் போன்ற முக்கியமான பிரதான அமல்கள் இந்த 10 நாட்களில் நடைபெறும். ரமலான்ல ஹஜ் நடக்க முடியாது, வேற எந்த காலத்திலும் நடக்க முடியாது. பிரதானமான 4 அமல்கள் நடக்கக்கூடிய நாட்கள் இந்த 10 நாட்கள் தான். அந்த வகையில் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்கிறது. இந்த நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 நாட்கள், இந்த 9 நாட்களும் நோன்பு பிடிப்பதை ஒரு முக்கியமான சுன்னத்தாக ஆக்கியிருக்கின்றார்கள். அதிலும் விசேடமாக அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோட்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சியாமு யௌமி அரஃபத அஹ்தஸிபு அலல்லாஹ் அய்யுகஃபிர ஸனத்தல்லதி க்பலஹு வஸ்ஸனத்தல்லதி பஅதஹு. அதாவது அரஃபாவுடைய தினத்துடைய நோன்புடைய விசேஷம் என்னவென்று சொன்னால், நான் அல்லாஹ்விடம் ஆதரவு வைக்கிறேன், அல்லாஹ் இந்த நோன்பை கொண்டு ஒரே ஒரு நோன்பை பிடிப்பதன் மூலமாக அதற்கு முந்தின வருடத்துடைய பாவங்களையும் பிந்தின வருடத்துடைய பாவத்தையும் 2 வருடங்களுடைய பாவங்களை அல்லாஹ் இதை கொண்டு மன்னிக்கிறான் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் இந்த நாட்களிலே முடியுமானவர்கள் 9 நாட்களும் நோன்பு பிடிப்பது, அப்படி இயலாத பட்சத்தில் யௌமு தருவியா 8வது நாள், அதே போல் அரஃபாவுடைய 9வது தினம் நோன்பு முடிப்பது மிகவும் சிறந்தது. அதே போல் நாங்கள் குர்பானுடைய விஷயங்கள் எங்களுக்கு பின்னால் கூறுவார்கள். அதை நாங்கள் அரசாங்கத்துடைய சரியான அந்த வழிகாட்டலோட சுகாதார முறைகளை பேணி மாற்று மத சகோதரர்களுடைய அந்த உள்ளங்கள் புண்படாத வகையில் இந்த கடமையை நாங்கள் நிறைவேற்றணும். ஒரு சுன்னத்தான அமலை செய்யும் பொழுது நாங்கள் மற்ற ஏனைய மதத்தவர்களுடைய உள்ளங்கள் புண்படக்கூடிய ஏதாவது காரியத்தை செஞ்சால் அது அவர்களுக்கு மட்டுமல்ல பிரச்சனை, முழு சமுதாயத்துக்கும் அது ஒரு தலை குனிவையும் அவமானத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. நாங்கள் கட்டாயமாக ஏனைய சமுதாயத்துக்கு நாங்கள் ஒரு முன்மாதிரியான ஒரு சமுதாயம், நாங்கள் ஹைர் உம்மா, நாங்கள் எல்லா சமூகத்துக்கும் ஒரு பண்பாடுகளில், ஒழுக்கங்களில், சுகாதாரத்தை பேணுற விஷயத்தில் நாங்கள் மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய சமுதாயம். எனவே அந்த விஷயத்தை நாங்கள் மனசில் வச்சுக்கொண்டு இந்த நாட்களில் நாங்கள் அதிகமான இபாதத்துகள் செய்வோம். சொல்கிறாங்க என்னன்னு சொன்னால், தஸ்தலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த நாட்கள் ரமலானுடைய இறுதி 10 சிறந்ததா அல்லது துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் சிறந்ததாண்டா, உண்மையிலேயே ரமலானுடைய இறுதி 10 சிறந்தது தான் இரவுகள். ஏன்னா அதில் லைலத்துல் கத்ர் வருவது. ஆனால் பகலை பொறுத்தவரையில் ரமலானுடைய இறுதி 10 பகல்களை விட துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களில் வரக்கூடிய பகல் சிறப்பானது. ஏண்டா அதில் யௌமு அரஃபா வருவது. எனவே நாங்கள் இந்த விடயங்களை மனதில் வைத்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அந்த காலங்கள் நாங்கள் மிகவும் முக்கியமான அமல்களில், இஸ்திக்ஃபாரில், இபாதாத்துகளில், சதகாக்களில் ஈடுபட்டு அந்த நாட்களை சிறப்பாக்கி வைக்கிறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه ومن اتبع الهدى. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய தினம் கொழும்பு பெரிய வள்ளிவாயலில் கூடிய பெரிய வள்ளிவாயலுடைய பிறைக்குழு, அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய பிறைக்குழு,
அதே போல் முஸ்லீம் சமய பண்பாட்டு அலுவலர்கள், திணைக்கள உத்தியோகத்தர்கள், ஏனையவர்கள் அனைவரும் சேர்ந்து நீண்ட நேரமாக இலங்கையில் பிறை தெரிபடுகின்றதா என்பதை பரிசீலிப்பதற்காக எல்லா மாவட்டங்களுக்கும் நாமே டெலிஃபோன் பண்ணி கேட்டும் கூட எங்கும் சில இடங்களில் வானம் மிக தெளிவாக இருந்தும் கூட எங்குமே பிறை தெரிபடவில்லை. ஆகவேதான் நாம் இன்றைய நாளை 30ஆக இந்த மாதத்தை பூர்த்தி செய்து துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை நாளை மகரிபுக்கு பின்னால் இருந்து ஆரம்பம் செய்கின்றோம். கண்ணியமானவர்களே, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா வல் ஃபஜ்ரி வ லயாலின் அஷ்ர் என்று சொல்லக்கூடிய இந்த 10 இரவுகள், 10 நாட்கள் மிக மிக முக்கியமான நாட்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹி. அல்லாஹுக்கு மிக விருப்பமான நாட்கள், உலகத்தினுடைய நாட்கள் எதுவுமே இல்லை என்று சொன்னார். அவ்வளோ விசேடமான நாட்கள் தான் இந்த 10 நாட்களும். நல்லமல்கள் எவ்வளோ விசேடமானதோ அதே போன்ற தீமைகள், பாவங்கள், அது நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கிவிடும், நம்முடைய வாழ்க்கையினுடைய பரக்கத்தை இல்லாமல் ஆக்கிவிடும், இந்த வருடத்தினுடைய பரக்கத்தை இல்லாமல் ஆக்கிவிடும். இதை நாம் ஒவ்வொருவரும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இந்த 10 நாட்கள், இணைய நாட்களிலும் அவ்வாறு தான், இந்த 10 நாட்களில் எம்மிடத்திலிருந்து எமது குடும்பத்தில் வீட்டிலே எந்த பாவமும் நடைபெறாமல் நாம் இருப்பதற்கு ஒவ்வொருவரும் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவும் இந்த 10 நாட்களிலே எல்லா விதமான அமல்கள், 9 நாள் நோன்பு நோட்பது சுன்னத்து, முடியாதவர்கள் அரஃபானுடைய நாளை மாத்திரமாக நோன்பு நோட்டு கொள்ள வேண்டும். அரஃபானுடைய நாள் என்பது இலங்கையில் எப்பொழுது 9வது பிறையும் அதுதான் அரஃபானுடைய நாள். அதாவது ஏனைய இடங்களில் அல்லது சவுதியிலே 9வது பிறை, இங்கே அரஃபாவுடைய நாள் என்பது அல்ல. இலங்கையில் 9வது நாள், 9வது பிறை தான் அரஃபாவுடைய நாள் என்பதை, ஏனென்றால் இதை நாம் ஏன் சொல்லுகிறோம் என்றால், அடிக்கடி இதை ஒவ்வொரு வருடமும் ஜமியத்துல் உலமாவிடத்திலும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அங்குள்ள நாளா இங்குள்ள நாளா? இல்லை, எம்முடைய நாட்டிலே எது 9வது நாளோ அதுதான் அரஃபாவுடைய நாள், அன்றுதான் நோன்பு பிடிப்பது சுன்னத்தாகும். அதே போல நல்ல அமல்கள் அதிகமாக இந்த நாட்களிலே நாம் செய்து கொள்ள வேண்டும். எல்லா விதமான அமல்கள், குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, சதகா செய்வது, நோன்பு நோற்பது, இப்படி எல்லா அமல்களும் அதிகமாக செய்து கொள்ள வேண்டும். அதில் முக்கியமாக ஒரு விடயத்தை நாம் குறிப்பாக சொல்ல வேண்டும். 28ஆம் தேதியும் 29ஆம் தேதியும் தான், அதாவது பெருநாளுடைய அடுத்த நாளாக வருகிறது. வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை பெருநாள், வெள்ளிக்கிழமை பெருநாள் அன்றைக்கு அடுத்த நாள். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஐயாமு தஷ்ரீக்காக இருந்தாலும் கூட நம்முடைய நாட்டிலே போயா என்பதனால், அதற்கு பின்னால் உள்ள ஒரு சட்டம் இருக்கின்றதனால், அந்த நாட்களிலே நாம் குர்பான் உலகியா கொடுக்க முடியாது. ஆகவே உலகியா கொடுக்கக்கூடியவர்கள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாள் மாத்திரம்தான் என்பதை நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஏனைய வருடங்களைப் போல் இந்த முறை 3 நாள் நமக்கு கிடைப்பதில்லை என்பதையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாட்டினுடைய சட்டத்தை கட்டாயமாக எல்லோரும் நாம் மதிக்க வேண்டும். யாரும் இதிலே தவறான விடயங்களில் ஈடுபட்டு முஸ்லிம்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய நிலைமைகளை ரகசியமாக கூட நீங்கள் யாரும் செய்து விடாதீர்கள். கட்டாயமாக, அதாவது பெருநாள் அன்று அடுத்த நாள், வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் மட்டும்தான் உலகியாகக்கூடிய நாள் என்பதை எல்லோரும் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களிலும் அதற்கு முன்னால் வரக்கூடிய துல்ஹஜ்ஜா மாதனுடைய 9 நாட்கள் 10 நாட்களிலும் நல்ல அமல்கள் அதிகமாக செய்து அல்லாஹ்வுடைய அருளை, அன்பை அடைந்து கொள்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.